முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் அவரின் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு என்ன என்பது குறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். நேற்றைய தினம் அவர் தாவேகாவில் இணையக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக அடிபட்டது. ஆனால் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது அப்படி எந்த ஒரு அதுக்கு விளக்கமும் அளிக்கல. அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு எப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலம் என்ன, விவரங்கள்? இன்றைய நாளில் அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய நபர் கே.ஏ. செங்கோட்டையன். இவர் அதிமுகவை பொறுத்தமட்டில் ஒரு மூத்த நிர்வாகியாக இருந்திருந்தார். சூப்பர் சீனியராக பயணித்த அவர் தற்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் 9வது முறையாக அவர் எம்எல்ஏவாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு ஏற்பட்டிருந்த கருத்து மோதல்கள் காரணமாகவும் அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டவர்கள் பிரிந்து சென்றவர்கள், உதாரணமாக ஓ பன்னீர்செல்வம், அது டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் இணைத்து அதிமுகவை ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என கட்சியில் குரல் கொடுத்தவர் செங்கோட்டையன். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவர்களை கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ஈரோடு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாகவும் அதிமுகவிலிருந்து விலகிச் சென்றவர்களோடு தொடர்ந்து இணக்கமாக செயல்பட்டு வந்தார் செங்கோட்டையன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரோடு தேவர் ஜெயந்தி குரு பூஜை விழாவில் அவர் பங்கெடுத்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களோடு உறவாடிய காரணத்தால் கட்சியில் இருந்து நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியிருந்தார். இத்தகைய சூழல் தான் தன்னுடைய அரசியல் பிரவேசம் கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளாக அதிமுகவில் ஒரு முக்கிய நபராக கே.ஏ. செங்கோட்டையன் வலம் வந்து வருகிறார். குறிப்பா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோடு ஒரு மிகுந்த நட்புணர்வோடு இருந்த செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னை நீக்கியது செல்லாது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையத்திடம் தன் தரப்புல ஒரு விளக்க கடிதத்தை வழங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை என்ன எடுக்கப் போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வந்தது. இதற்கெல்லாம் பதில் கிடைக்கக்கூடிய வகையில் கடந்த 2 நாட்களாகவே செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைய இருப்பதாகவும் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருந்தது. சுமார் 2 நாட்களாகவே பரபரப்பாக இந்த கருத்துக்கள் என்பது பேசப்பட்டு வந்த ஒரு சூழல்ல ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் கூட, அதேபோல் கோவையில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட தான் அடுத்த கட்டமாக அரசியல்ல எதை நோக்கி பயணம் மேற்கொள்ளப் போகிறார் என்பது தொடர்பான எந்த ஒரு தகவலையுமே கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் வெளியிடாத ஒரு சூழல் என்பது தொடர்ந்து இருந்தது. இந்த நிலையில தான் நேற்று இரவு சென்னை வருகை தந்த அவர் தற்போது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்துல இருந்து வருகிறார். இந்த நிலையில தான் இன்றைய தினம் அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில இன்று தலைமைச் செயலகத்தில் மதியத்திற்கு மேலாக அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வார் என தகவல்கள் கசிந்திருக்கின்றன. இந்த ஒரு நிலையில இதற்கு அடுத்த கட்டமாக செங்கோட்டையன் எந்த கட்சிக்கு செல்ல போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. தாவேகாவில் தொடர்ச்சியா செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்குவதற்கும் தயாராகி இருப்பதாகவும் தாவேகாவிற்கு விஜய்க்கு அடுத்தபடியாக ஒரு முக்கிய பொறுப்பை வழங்கி செங்கோட்டையனை கட்சி ரீதியிலான பணிகளில் அமர்த்துவதற்கு அந்த தாவேகா தலைமை விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மறுபுறம் கொங்கு மண்டலத்தில் திமுக தங்களுடைய செல்வாக்கை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் திமுகவில் செங்கோட்டையன் அவர்களை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் திரைமறைவில் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மூத்த அமைச்சர் ஒருவர் இது தொடர்பாக செங்கோட்டையனை தொடர்ச்சியாக அணுகி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் நேரில் கூட இந்த சந்திப்பை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் இது தொடர்பாக பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையன் எந்த கட்சிக்கு செல்ல இருக்கிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இன்றைய தினம் தலைமைச் செயலகம் செல்லக்கூடிய அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார்.
அதன் பிறகாக அவர் தவேகாவிற்கு செல்கிறாரா அல்லது திமுகவோடு ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் திமுகவில் இணையப் போகிறாரா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. இவை அனைத்திற்கும் பதிலானது இன்று பிற்பகல்ல தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழல்ல செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது என்பதை செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் உற்று நோக்கி வருகிறார்கள். குறிப்பா அதிமுகவை பொறுத்தமட்டில் தன்னோடு 6 முக்கியமான நிர்வாகிகள் தொடர்ந்து நெருக்கம் காட்டியிருப்பதாகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டிய பணிகளில் அனைவருமே ஈடுபடுவதற்கு தயாராக இருந்ததாகவும் செங்கோட்டையன் குறிப்பிட்டிருந்தார். அப்படியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் செங்கோட்டையன் மாற்றுக் கட்சிக்கு செல்லக்கூடிய பட்சத்தில் அதிமுகவிலிருந்து யாரெல்லாம் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்பட போகிறார்கள், வேறு கட்சிக்கு மாறப்போகிறார்கள் என்பதெல்லாம் வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. தற்போதைய சூழல்ல திருப்பூர் முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய சத்யபாமா உள்ளிட்ட 12 பேர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து வருகிறார்கள். இவர்கள் அனைவருமே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் செங்கோட்டையன் எந்த கட்சிக்கு செல்கிறாரோ அந்த கட்சியில் அவர்களும் இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் சபாநாயகர் அப்பாவுவை செங்கோட்டையன் அவர்கள் நேரில் சந்திப்பார். தன்னுடைய கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அவர் ராஜினாமா செய்யக்கூடிய பட்சத்தில் சபாநாயகர் அப்பாவு கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியை காலியானதாக அறிவிப்பார் எனவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் அடுத்த கட்டமாக தான் எந்த அரசியல் கட்சிக்கு செல்ல போகிறார் என்பதை செங்கோட்டையன் தெளிவுபடுத்துவார் எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நன்றி தாயுமானவன் உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.